பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தினம் தினம் கிருபை எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது இல்லையா? இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற வாக்குத்தத்தம் மிக மிக முக்கியமானது. நான் இந்த வசனத்தினாலதான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். அவருடைய தழும்பு இருக்கிறதே, சிலுவையிலே பட்ட காயங்கள், இதனுடைய தழும்புகள். அந்த தழும்புகளால மனுஷன் குணமாக்கப்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நானே குணமாக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? அவருடைய தழும்புகளால். அப்படிங்களா ஐயா? ஆமா. உன் வாயிலே நீ அறிக்கை செய், இயேசுவே உங்க தழும்புகளாலே நான் குணமாகணும், நான் குணமாகணும் என்று சொல்லி ஆண்டவரத்துல அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஓகேவா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய தழும்புகளால் குணமாக்குவார் கர்த்தர் உங்களை. God bless you.